செய்திகள் தொடர்கின்றன. மத்திய பாஜக அரசை கண்டித்தும் அவர்களின் கைப்பாவையாக செயல்படும் ஆளுநரை கண்டித்தும் காங்கிரஸ் கட்சி சார்பில் நாளை ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அக்கட்சியின் மாநில செயலாளர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியமைக்க கூடாது என்ற நோக்கத்துடன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படும் மத்திய பாஜகவை கண்டித்தும் அவர்களின் கைப்பாவையாக செயல்படும் ஆளுநரை கண்டித்தும் மாவட்ட தலைநகரங்களில் நாளை காலை 11 மணிக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் சென்னை அண்ணா சாலை தாராப்பூர் சபர் அருகில் நாளை தனது தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர்கள், முன்னாள் மத்திய அமைச்சர்கள், அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர்கள், மூத்த காங்கிரஸ் நிர்வாகிகள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், சென்னை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள், மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் சர்க்கிள் பங்கேற்க அவர் அழைப்பு விடுத்துள்ளார். தாவேக தலைவர் விஜயை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்காமல் இருப்பது தமிழ்நாட்டு மக்களின் ஆணையை அவமதிப்பதாகும் என்று மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தனித்து ஆட்சி அமைக்கும் அதிகாரத்தை மக்கள் எந்த கட்சிக்கும் வழங்கவில்லை. இந்த முடிவு தமிழ்நாட்டு வரலாற்றில் முன்னெப்போதும் நிகழாதது எனவும், என் சகோதரர் ஸ்டாலின் மக்கள் தீர்ப்பை மதிக்கிறோம், பொறுப்பான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்று அறிவித்திருக்கிறார். அவரது அரசியல் முதிர்ச்சியை நான் மதிக்கிறேன் எனவும், இப்போது அரசியலமைப்பு பொறுப்பில் இருப்பவர்களும் அதே கடமையை நிறைவேற்ற வேண்டும். இது கோரிக்கை அல்ல, அவர்களின் அரசியலமைப்பு கடமைக்கான நினைவூட்டல் என பதிவிட்டுள்ள அவர், விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வென்றுள்ளது. ஆளுநர் அவரை ஆட்சி அமைக்க அழைக்காமல் இருப்பது தமிழ்நாட்டு மக்களின் ஆணையை அவமதிப்புக்குண்டாக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் அதிகபட்சமாக 108 தொகுதிகளை கைப்பற்றியும் ஆட்சி அமைக்க முடியாத இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த அசாதாரணமான சூழலில் ஆட்சி அமைக்க தேவையான மதசார்பற்ற கூட்டணி கட்சிகளின் ஆதரவை பெறுவதற்கான முயற்சியில் தாவேகா தலைமை இறங்கியிருக்கும் நிலையில், அரசியல் தளத்தில் இஸ்லாமிய மக்களின் பிரதிநிதியாக அறியப்படும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தனது ஆதரவை தாவேகாவுக்கு தர இயலாது என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். அக்கட்சியின் தமிழக தலைவரான பேராசிரியர் காதர் மைதீன் அவரது இந்த முடிவு இஸ்லாமிய மக்களிடையே எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது என்பது குறித்து ஊடகவியலாளர் புதுமடம் ஜாஃபர் கூறுவதை இந்த சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். 108 இடங்களை தாவேக்க வென்றிருக்கு. இது மிகப்பெரிய வெற்றியாக தான் பார்க்க முடியும். அது இல்லாம சில இடங்கள்ல சின்ன வித்தியாசங்கள்ல தாவேக்க தோல்வியை தழுவிருக்கு. பெரும்பான்மையான தமிழ்நாட்டு மக்கள் தாவேக்க ஆள வேண்டிய சூழலை ஆள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இந்த சூழல்ல மற்ற மதச்சார்பற்ற அணிகள், காங்கிரஸ், பிசிகா, கம்யூனிஸ்டுகள் போன்றவர்களும் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. காங்கிரஸ் கிட்டத்தட்ட ஆதரவை சொல்லிட்டாங்க. பிசிகா, கம்யூனிஸ்டுகள் பரிசீலனையில இருக்கு, ஆலோசனையில இருக்கு. அவர்களும் ஆதரவு தெரிவிப்பார்கள். இந்தியன் யூனியன் முஸ்லீமுக்கு தன்னுடைய ஆதரவு இல்லை என்ற நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லியுள்ளது. இதுதான் முஸ்லிம்கள் மத்தியிலையும் பெரிய குழப்பத்தையும் கொந்தளிப்பையும் உருவாகியுள்ளது. ஆனால் இந்த முடிவு சரியானது இல்லை என்பதே அவர்கள் முஸ்லிம் லீக்குக்கு உள்ள நிர்வாகிகளும் முஸ்லிம்கள் பிரமுகர்களும் முடிவு சரியானது இல்லை என்பதை தெரிவிக்கிறார்கள். ஆனால் இந்த முடிவில் மாற்றம் வேண்டும் என்பதும் அவருடைய கருத்தாகவே இருக்கிறது. கடந்த 50 55 ஆண்டுகளாக இது போன்ற சூழல் இல்லை. தற்போது இது போன்ற ஒரு வாய்ப்புகள் உருவாக்கியிருக்கு. முஸ்லீம் லீக்கு எம்எல்ஏக்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அதிகார பகிர்வுங்கிறது மிகவும் அவசியமானது. இந்தியா போன்ற சூழல்ல அந்த இப்ப உள்ள வாய்ப்பை முஸ்லீமுக்கு நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். முஸ்லிம்களுடைய தேவைகள் அதிகமா இருக்கு. அரசிடமிருந்து பெற வேண்டிய உரிமைகள் அதிகமாக இருக்கு. முஸ்லீம் லீக் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும். முஸ்லிம்களுக்கு நலனில் அக்கறை செலுத்தும் விதமாக விஜய் அமைச்சரவையில் முஸ்லிம் லீக் இடம்பெற வேண்டும். அப்படி தவறும் பட்சத்தில் அது முஸ்லிம்களுக்கு அது எதிராக கூட அது முடியும் சூழல் உள்ளது. திமுக தான் நம்ம தொடர்ந்து திமுக கூட்டணியில நம்ம பயணிக்கிறோம், அவர்கள் தான் அந்த 2 சீட்டு நம்மளுக்கு தந்தார்கள் என்ற ஒரு
விசுவாசமும் வந்து சொல்லப்படுகிறது. ஆனால் இது சரியானது இல்லை. முஸ்லீம்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து திமுக வந்து 30 தொகுதியில் வந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்பு வந்து ஏற்படுத்தியிருக்காரு. இல்லை என்றால் சேப்பாக்கம், துறைமுகம் போன்ற தொகுதியில் மிகவும் தோல்வியை வந்து தழுவியிருப்பார்கள். இதை இப்ப வெற்றியிட வைத்தது முஸ்லிம்களுடைய வாக்கு வங்கி என்பதை முஸ்லீக் வந்து மறந்துவிட கூடாது. திமுக வந்து 2 சீட்டு சும்மா தரல. முஸ்லிம்கள்ட்ட இருந்து அவரோட ஓட்டு வந்து தமிழ்நாடு ஃபுல்லா பெற்றிருக்காரு. அந்த அடிப்படையில 2 சீட்டு வந்து கொடுத்திருக்காரு. இதை வந்து விசுவாசங்கிற பேச்சுக்கு இடமில்லை. ஆனால் இதே போன்று வாய்ப்பு திமுகவுக்கு வந்து மத்தியில் வந்து கிடைத்தால் பிஜேபியை சப்போர்ட் பண்ண தயங்க மாட்டார்கள். முஸ்லீக் எடுத்துக்கின்ற முடிவு காதர் மொய்தீனுடைய தனிப்பட்ட விருப்பத்தின் பேர்ல தான் இது எடுக்கப்பட்டிருக்கதா முஸ்லிம்களும் முஸ்லிம்களுக்குள் உள்ள நிர்வாகிகளும் கருதுகிறார். அவர் தனிப்பட்ட ரீதியில் நட்பை பேண வேண்டும், மு.க. ஸ்டாலினோட நட்பை பேண வேண்டும் என்ற அடிப்படையிலான ஒரு முடிவு தான் இது. முஸ்லீக்குடைய முடிவு முஸ்லிம்களுடைய முடிவுன்னு இதை சொல்ல முடியாது. ஆனால் இதே முடிவு அவரை வந்து தொடருமானால் முஸ்லீக்கில் பிளவுகள் உண்டுவதை தவிர்க்க முடியாதாகிவிடும். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை உங்க ஊர் செய்திகள் பகுதியில் தற்போது சுருக்கமாக பார்க்கலாம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மறைந்த முன்னாள் மாவட்ட தலைவர் முருகேசனின் 10ஆம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சியும் மாவட்ட செயற்குழு கூட்டமும் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் நாகராஜன் உள்ளிட்ட மாவட்ட மாநில நிர்வாகிகள் தோழர்கள் கலந்து கொண்டு முருகேசனின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களின் கேள்விக்கு அரசியல் நிலவரம் குறித்து பதில் அளித்த அவர், தெரிந்தோ தெரியாமலோ புதிய தலைமுறை வாக்காளர்கள், சினிமா மோகத்தாலும் குழந்தைகள், மாணவர்கள், இளம்பெண்கள் ஆகியோருக்கு சோசியல் மீடியா ஏற்படுத்திய தாக்கத்தின் காரணமாகவும் இந்த தேர்தலில் அமைதி புரட்சி நடந்துள்ளதாக கூறினார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே அன்னம்பாரிப்பட்டி பகுதியில் உசிலம்பட்டி வத்தலகுண்டு சாலை விரிவாக்க பணிக்காக சாலையோரம் இருந்த மின்கம்பங்களை மாற்றியமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதில் ஒரு மின்கம்பத்தில் சோழங்குருணி கிராமத்தைச் சேர்ந்த அருண், பாண்டியராஜன் மற்றும் தலைவனின் கோட்டையைச் சேர்ந்த பொன்பாண்டி ஆகியோர் மேலே ஏறி பணியில் ஈடுபட்டனர். அப்போது இரவு 8 மணி அளவில் திடீரென மின்சார வயர்களில் மின்சாரம் பாய்ந்த நிலையில் மூவரும் பாதுகாப்பு கயிறு கட்டியிருந்ததால் தூக்கி எறியப்பட்டதும் காயங்களோடு மின்கம்பத்திலேயே தொங்கியவாறு இருந்தனர். அருகில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு 108 வாகனம் மூலம் உசிலம்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் சூழலில் பணி நிறைவடையாத நிலையில் மின்சார இணைப்பு கொடுத்தது யார் என்பது குறித்து உசிலம்பட்டி நகர போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சி தேர்தல் முடிவிற்கு பிறகு தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் மறையூர் கிராமத்தைச் சேர்ந்த திமுக தொண்டர் மோதிரம் கணேசமூர்த்தி என்பவர் மயிலாடுதுறை எம்பி சுதா மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏ ஜமால் முகமது யூனஸ் ஆகிய இருவரையும் செல்போனில் தொடர்பு கொண்டு, உங்களை கஷ்டப்பட்டு ஜெயிக்க வைத்தும் இப்படி துரோகம் பண்ணிட்டீங்களே, நியாயமாய் என்று கேட்பதும் அதற்கு எம்பி சுதா பதிலளிக்கும் ஆடியோவும் வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நாடு முழுவதும் இன்று வணிக சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்தும் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் ரயில்வே பணியிட குறைப்பை கைவிட வலியுறுத்தியும் ஒன்றிய பாஜக அரசு கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது. இதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை அண்ணா சிலை அருகே மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிக உள்ளிட்ட கட்சிகளின் சார்பில் 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராகவும் பிரதமர் மோடிக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை உடனடியாக கைவிட வேண்டும், ரயில்வேயில் இளைஞர்களின் வேலையை குறைத்திடும் நடவடிக்கை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட கோஷங்கள் வலியுறுத்தப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வேமப்பட்டு பகுதியைச் சேர்ந்த பரிதிமால் என்பவர் தன் பாக்கெட்டில் வைத்திருந்த மணி பர்ஸை தவறவிட்ட நிலையில் அவ்வழியாக சென்ற ஆட்டோ ஓட்டுநர் முகமது தஃப்ரேஸ் என்பவர் சாலையில் ஒரு மணி பர்ஸ் கிடப்பதை கண்டு எடுத்துள்ளார். அதில் 10,000 ரூபாய் ரொக்கப்பணம் இருந்ததை கண்ட அவர் உடனடியாக உரியவரிடம் சேர்க்க கிராமிய காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். இதனையடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு உரிமையாளரை வரவழைத்து அவரிடம் ஒப்படைத்தனர். ஆட்டோ ஓட்டுநரின் நேர்மையான செயலை பாராட்டி காவல் ஆய்வாளர் அமுதா அவருக்கு சால்வை அணிவித்து பாராட்டினார்.
திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த புதுப்பாளையம் ஒன்றியத்துக்குட்பட்ட அன்னந்தல் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அங்கு ஊராட்சிக்கு சொந்தமாக குடிநீர் கிணறுகள் இருந்தும் முறையாக குடிநீர் கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் வீடுதோறும் குடிநீர் கிடைக்கும் வகையில் கால்வாயில் குழாய் அமைத்து அதில் முன்னாள் ஒன்றிய திமுக கவுன்சிலர் சாந்தமூர்த்தி மற்றும் அதிமுக ஊராட்சி தலைவர் வெங்கடேசன், துணைத் தலைவர் வெங்கடேஷ் உட்பட அனைவரும் முறைகேடு செய்துள்ளதாக கூறி அவர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் மாவட்ட நிர்வாகத்துக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். இப்போ ஸ்டார்டிங் பேசிக் என்னன்னா, வாசுதேவம்பட்டு ஊராட்சியில அன்னந்தல்ன்றது ஒரு குக் கிராமம். அந்த குக் கிராமத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ஓட்டு, 1050 ஓட்டு, 1080 ஓட்டு கிட்ட இருக்கு. அந்த ஓட்டுக்காக குறைஞ்சபட்சம் ஒரு 200 குடும்பங்கள் கிட்ட வசிட்டு குழந்தைகள் இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, முடியாதவங்க இருக்காங்க. அதனால அந்த குக் கிராமத்துக்கு மட்டும் 3 கிணறுகள் இருக்கு. ஊராட்சி சார்பா 3 கிணறுகள் இருக்கு. அந்த 3 கிணத்துலயும் பைப் லைன் கிடையாதுங்க. இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது இந்த வாசுதேவம்பட்டு ஊராட்சி தலைவரும் அப்புறம் அந்த கவுன்சிலர் அன்னந்தல் கவுன்சிலர் இவங்க தான் இதுக்கு பதில் சொல்லணும். கவிதா என் பேரு. எங்களுக்கு தண்ணி தான் பிரச்சனைங்க. 3 கிணறு இருக்குது, பஞ்சாயத்து கிணறு. எதுலையுமே தண்ணி வரல. கவுன்சிலர் கிணத்துல தான் இறச்சிருந்தாங்க மணல் வரைக்கும். இப்போ வந்து அவங்க தண்ணி விடல. திடீர்னு என்னமா காரணம் தெரியல. ஆனா அடிப்படை வசதியே குடிநீர் வசதியே அங்கே இல்லாமல் இருக்கு. நம்ம சுத்து இந்த 2 ஊருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிணறு வந்து 3 கிணறு இருக்கு. 3 கிணறுமே வந்து கிடப்பில் தான் இருக்கு. அது வந்து யூஸ் இல்லை. நம்ம முன்னாள் தலைவர் வந்து இது வந்து அவங்க சொந்த கிணத்துல இருந்து தண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. அது எதனால விட்டாங்கன்னு தெரியல. இப்போ வந்து டிஎம்கே தோத்தனால படுதோல்வி அடைந்தனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் வந்து தண்ணி விட மாட்டோம் ஊருக்கு அப்படின்னு சொல்லி அதை நிப்பாட்டி வச்சுட்டாங்க. அதனால வந்து தினமும் வந்து 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் வந்து மக்கள் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க தண்ணி இல்லாமல். அதை வந்து இப்போ வந்து ஆட்சி வந்து நல்லபடியாக அது எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் பிடிசி ஐயா அவரும் கொஞ்சம் ஒத்துழைக்கணும். எங்களுக்கு முன்னால் இருந்தவங்க ஏதோ அவங்க இதில் போயிட்டாங்க. எங்களுக்கு இப்போ இருக்கிற ஐயா வந்து நல்லா ஒத்துழைக்கணும். அவ்வளோதான். நன்றி. தருமபுரி நகர பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பு வணிக சிலிண்டர் விலையேற்றம் மற்றும் ரயில்வே துறையில் ஆட்குறைப்பு போன்ற மக்கள் விரோத போக்கை கடைபிடித்து வரும் பாசிச பாஜக மோடி அரசை கண்டித்து விசிக, கம்யூனிஸ்ட், சிபிஐ, சிபிஎம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விசிக மாவட்ட செயலாளர்கள் பாண்டியன், சாக்கன், சர்மா, நகர செயலாளர் சீனிவாசன், மின்னல் சக்தி, கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் சிசுபாலன், முன்னாள் எம்எல்ஏ டெல்லிபாபு மற்றும் 200க்கும் மேற்பட்ட விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டு மோடி அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். மதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த கோடை மழை கொட்டித்தீர்த்தது. இதன் காரணமாக ஆங்காங்கே மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். குறிப்பாக பெரியார் பேருந்து நிலையம் அருகில் உள்ள பாண்டி பஜார் மற்றும் ரயில்வே நிலையம் முன்பகுதியில் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் தண்ணீரில் தத்தளித்து சென்றனர். மேலும் பாண்டி பஜார் பகுதியில் சாலைகள் வெள்ளக்காடாக மாறியதால் அங்குள்ள பல கடைகளுக்கு மழைநீர் புகுந்து பொருட்கள் சேதமடைந்தது. இந்நிலையில் மாநகரின் முக்கிய பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரை உடனடியாக அகற்ற மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டி அருகே அமைந்துள்ள அணிகொரை கிராமத்தில் அமைந்துள்ள அரசு பள்ளி வளாகத்தில் கரடி ஒன்று ஓய்வெடுத்து வந்தது. இதனை கண்ட கிராம மக்கள் கூச்சலிட்டதால் கரடி மெதுவாக வளாகத்தில் இருந்து அங்கன்வாடி மையம் வளாகத்துக்கு சென்றுள்ளது. கதவுகள் அனைத்தும் பூட்டப்பட்டு இருந்ததால் வளாகத்தில் இருந்து சுவற்றை ஏறி கிராமத்துக்கு மேல் பகுதியில் உள்ள வனப்பகுதிக்குள் ஓடி ஒளிந்தது. இந்நிலையில் தற்பொழுது விடுமுறை நாட்கள் என்பதால் அருகாமையில் மைதானம் இருப்பதால் குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் விளையாட செல்லும் பொழுது பாதுகாப்பாகவும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என வனத்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர்.